தமிழ் ஜோசியம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட்ல நம்ம கன்னி ராசிக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோங்க. மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கன்னி ராசின்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசியிலேயே கேது உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களோட 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வீட்டில் சூரியனும் சனியும் உட்கார்ந்துருக்கிறாங்க. 7ஆம் இடத்துல வலுத்த சுக்கிரன், அதாவது உச்சம் பெற்ற சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. நீச்சம் பெற்ற புதன் உட்கார்ந்து அங்கே நீச்ச பங்க ராஜயோகமாக மாறுறாரு. ப்ளஸ் ராகு உட்கார்ந்துருக்கிறாருங்க. 9ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறாரு. 10ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. இதுதாங்க இந்த மாதத்தோட கிரக அமைப்புங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப புத்திசாலியான பர்சனாலிட்டிங்க. வம்பு தும்புக்கு மெயினாக போக மாட்டாங்க. ரொம்ப அட்ஜஸ்டபுளான பர்சனாலிட்டி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேர் வெட்டு குத்துல நின்றுட்டு இருந்தாங்கன்னா அவங்க 2 டீமோடையும் பேசிட்டு இருக்கிற ஒரு கேப்பபிலிட்டி யாருக்கு இருக்குன்னா அந்த கன்னிராசிக்காகத்தான் இருக்கும். ரொம்ப பகுத்திக்க மாட்டாங்க யாரையும். ரொம்ப அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே பூந்து நெளிஞ்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணி தனக்கு தேவையான விஷயத்த அழகாக பண்ணிட்டு நகரக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அந்த கன்னிராசி கேரக்டருங்க. இவங்களுக்கு ஜென்மத்திலேயே கேது உட்கார்ந்துருக்கிறாங்க. ஜென்மத்திலேயே கேது உட்கார்ந்து மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. தன்னைத்தானே ஜென்ரலாகவே புதன்களோட ஆதிபத்தியம் கொண்ட நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தன்னைத்தானே குழப்பிக்கக்கூடிய கேப்பபிலிட்டியும் உண்டு. ஒரு விஷயத்த 2 ஆங்கிளில் பார்க்கக்கூடிய கேப்பபிலிட்டி ஜென்ரலாக மிதுன ராசிக்கு உண்டுனாலும் புதனுக்கு புத்திசாலித்தனமான எண்ணம் இருக்குங்கிறதுனால இன்னொரு பெர்செப்ஷனில் நீங்கள் ஒரு விஷயத்த பார்க்கக்கூடிய கேப்பபிலிட்டி லேசாக அந்த மிதுனத்தோட சாயல் உங்களுக்கு வரும்னு கூட சொல்லலாம்ங்க. அதே மாதிரி உங்களோட 6ஆம் இடத்துல சனி வலுத்து இருக்கிறாங்க. 6ஆம் இடம்ங்கிறது என்னன்னா ருண ரோக சத்ருஸ்தானம்ங்க. அந்த இடத்துல சனி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் வாங்கறதுக்கான அமைப்புகள் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மறைமுக எதிரிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நேர்முக எதிரிகள்லாம் அழியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் அதெல்லாம் இருந்தாலும் அதை வந்து தனி தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டுங்க. அங்கே போய் உங்களோட 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தூக்கம், விரயம், அலைச்சலுக்கான அதிபதி போய் அந்த இடத்துல போய் உட்கார்றதுனால அது 6ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் கனெக்ட் ஆகுதான் திடீர் அதிர்ஷ்டம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டுன்னு கூட சொல்ல முடியுங்க. 7ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் வளர்த்துருக்காங்க. சுக்கிரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 2 மற்றும் 9ஆம் அதிபதிங்க. தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல வலுக்கிறாருங்க. ஸோ இப்போ 7ஆம் இடத்துல வலுக்கிறாருங்கும் போது உங்களோட வார்த்தைகள் ரொம்ப தெளிவாக இருக்கும். பண வருமானத்தில் வந்து தடைகள் இருந்தாலும், ஏன்னா அங்கே வந்து புதன் வந்து உங்கள் ராசியாதிபதி நீச்சமாக போய் உட்கார்ந்துடுறாரு. ப்ளஸ் ராகுவோட கனெக்ட் ஆகி உட்கார்ந்துருக்கிறாருங்க. வருமானத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் உங்களுக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து உங்களோட 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. வேலையில் ஒரு தைரியமான முடிவுகள் நீங்கள் எடுக்கலாமுங்க. ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கலாம். அடுத்த வேலை மாற்றத்துக்கான சூழ்நிலையை நீங்கள் வந்து உருவாக்கக்கூடிய சுச்சுவேஷன் உங்களுக்கு வருங்க. அடுத்த வேலையை எப்படின்னா மாற்றலாம். அடுத்த இந்த வேலை முடிஞ்சோடனே அடுத்த வேலை என்ன பண்ணலாம், புதுசாக என்ன பண்ணலாம், வருமானத்துக்கு என்ன பண்ணலாம். ஏன்னா புதன் வந்து புத்திசாலியை யோசிக்கக்கூடிய கிரகம் இல்லைங்களா உங்களுக்கு. ஸோ ஆனால் வந்து உங்கள் ராசி அதிபதி நீச்சம் வாங்கிருக்காங்க. 7ல் போய் நீச்சம் வாங்கிருக்காங்க. நீச்ச பங்க ராஜயோகமாக தான் இருக்கிறார். அதனால வந்து என்ன குழப்பங்கள் எவ்வளவு இருந்தாலும் உங்களோட சுயமாக செல்ஃபிஷாக தான் யோசிப்பீங்க. நீங்கள் சுயமாக வந்து வாழ்க்கையில் அடுத்த லெவல் ஏறுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த யோசிக்க ஆரம்பிங்க. உங்கள் தைரியஸ்தானாதிபதி வீரியஸ்தானாதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பா வேலை சம்பந்தப்பட்ட முயற்சி, அடுத்த வேலை மாற்றத்துக்கான முயற்சி, அட்லீஸ்ட் ஒரு ரூம் மாற்றத்துக்கான ஒரு முயற்சி, வீடு மாற்றத்துக்கான முயற்சிகளை நீங்க இறங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அதே மாதிரி 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய உங்களோட குரு வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல உட்காந்து, 4ஆம் இடம்ங்கிறது வண்டி, வீடு, வாகனம், சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 9ஆம் இடத்துல போய் வலுத்து உட்கார்ந்து இருக்கும்போது கண்டிப்பா உங்களோட அம்மா சம்பந்தப்பட்ட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி சுகம் ஓரளவு ஓகேயா இருக்கும். ஆனால் சுகம் ஓகேயா இருந்தாலும் அவன் 7ஆம் அதிபதியாகவும் போறதுனால உங்களுக்கு பாதகாதிபதியாகவும் போய் 9ஆம் இடத்துல உட்கார்றதுனால வேலை சம்பந்தமான அலைச்சல் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதாவது இரவு தூக்கம் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய அலைச்சலுக்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு வருங்க. வேலை சம்பந்தப்பட்ட எண்ணங்கள், குழப்பங்கள்லாம் வந்தாலும் 4ஆம் அதிபதி போய் 9ல் உட்கார்ந்துருக்கிறதுனால வண்டி மாற்றுறதுக்கான எண்ணங்கள், அதே மாதிரி வந்து வீடு மாற்றுறதுக்கான எண்ணங்கள், அம்மா சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வுகள் எல்லாமே கொஞ்சம் நல்ல விஷயமாக இருக்குங்க. அதே மாதிரி உங்களோட 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி வந்து 6ஆம் இடத்துல ஏறி உட்காந்துங்க. 5ஆம் இடம்ங்கிறது மனசு, காதல், குலதெய்வம், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து 6ஆம் இடத்துல போய் உட்காருங்கிறது. 6ஆம் இடம் ருண ரோக சத்திரஸ்தானத்துல போய் அவர் வலுத்து உட்கார்ந்துருக்கு. அதனால காதலிக்கிற கன்னிராசிக்காரர்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட மனக்குழப்பங்கள், சின்ன சின்ன வருத்தங்கள் வந்து நிவர்த்தி ஆகுங்க. அதே மாதிரி பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வம் கோயிலுக்கு போவதில் ஏதாவது தடைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. 6ஆம் அதிபதி 6லேயே வலுத்து இருக்கும்போது உங்களுக்கு எதிரிகள், மறைமுக எதிரிகள் அழியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன பிரச்சனைகள் சால்வாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. எவ்வளோ பெரிய கடன் வேணாலும் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. 7ஆம் அதிபதி போய் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. ஒரே ஒரு விஷயம் தாங்க நீங்கள் பார்க்கணும். 7ஆம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா நண்பர்கள்,
கூட்டு தொழில் பண்ற விஷயம், கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம். உங்களோட ராஜ்யாதிபதி போய் 7 போய் நீச்சம் வாங்கியிருக்கிறதுனால இவர்கள் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள், இவர்கள் சம்பந்தப்பட்ட எண்ண ஓட்டங்கள் பயங்கரமா இருக்கும். ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருப்பீங்க. ஒரு மனைவி கணவனா இருந்தா ஒரு மனைவியை பத்தி கன்ஃபியூஸ் ஸ்டேட்டோ, இல்ல மனைவியா இருந்தீங்கன்னா கணவன் சம்பந்தப்பட்ட கன்ஃபியூஸான ஸ்டேட்லயோ நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நண்பர்கள் சம்பந்தப்பட்ட குழப்பம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இங்க ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால நண்பர்கள் மனைவி சம்பந்தப்பட்ட எண்ணங்களை வந்து ரொம்ப பிரம்மாண்டப்படுத்தி கொடுக்கறதுக்கான அவங்க வாய்ப்பு உண்டு. அவங்க பத்தின குழப்பங்களை நிறைய நீங்க மனசுல போட்டு ஏதாவது குழப்பிக்கிட்டே உட்காந்துருப்பீங்க. அவங்க வேலையை பத்தியோ, அவங்க உடம்பை பத்தியோ, அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்போட அவங்களுக்கு இருக்கிற ஒரு அந்யோன்யத்தை பத்தி ஏதோ ஒரு போட்டு குழப்பத்தை போட்டு அந்த இடத்துல நீங்க பண்ணிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. அதே மாதிரி திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல அதாவது வந்து ராகு உட்கார்ந்து இருக்கிறாங்க, சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறாரு, புதன் நீச்சமாய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. திருமண எண்ணங்கள் வந்து ஈஸியா கைகூறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சின்ன குழப்பத்தோட திருமண எண்ணங்கள் கைகூறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி டயத்துல வந்து நீங்க திருமணம் பண்ணிக்கிறதுக்கான அமைப்புகள் இருந்தால் கொஞ்சம் தள்ளி போடுறது வந்து விசேஷங்க. ஏன்னா அந்த இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்காங்க, ஜென்மத்துல கேது உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது ஒரு குழப்பமான சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கும். அதே மாதிரி 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால எவ்வளவு குழப்பம் வந்தாலும் அது கடைசியில உங்களுக்கு பாசிட்டிவா தான் கன்வெர்ட் ஆகும். அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் தள்ளி போட முடியும் அப்படின்னா நீங்க தள்ளி போற நல்லது. ஏன்னா அந்த இடத்துல உங்களை ராசியாதிபதி போய் நீச்சமா வேற வந்து உட்கார்ந்து இருக்கிறாருங்க. நீச்சமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில நிறைய குழப்பங்கள். திருமணம் பண்ண போறீங்கன்னா அது சின்ன சின்ன குழப்பங்கள், ஒரு மன வருத்தம் வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு சின்ன சின்ன சலசலப்பு வந்து அதுக்கப்புறம் வந்து அமையறதுக்கான வாய்ப்புகள் ஒண்ணுங்க. இந்த ராகுக்கு இது பயிற்சிக்கு அப்புறம் நீங்க உங்க திருமண அமைப்பை நீங்க மாற்ற முடியும்னா மாத்திக்கிறது ஓரளவு நல்லதா இருக்குங்க. ஆனா உங்களோட ஜாதக அமைப்பு பிரகாரம் உங்க திசாபுக்திக்கு வந்து திருமண அமைப்பு கரெக்டான நேரத்துலதான் இதுதான் நடந்து தீரணும் அப்படிங்கிற இது இருந்ததுன்னா சரியான பரிகாரங்களை பண்ணிட்டு நீங்க பண்ணீங்கன்னா இப்ப பண்ணக்கூடிய இந்த திருமண அமைப்பு வந்து பிற்காலத்துல எந்த விதமான சங்கடங்களையும் உங்களுக்கு கொடுக்காம இருக்கும். பட் சங்கடங்களை கொடுக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் உங்க ஜாதக கட்டத்தை வச்சு நீங்க பார்த்து பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்குங்க. ஏன்னா பின்னாடி என்னைக்காவது ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனைகள் வரும்போது அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு 7ஆம் இடத்துல முக்கூட்டு நீச்சம் இருந்துச்சுங்க, அங்க வந்து புதன் நீச்சமா இருந்துச்சுங்க, சுக்கிரன் வலுத்திருந்தாலும் கூட ராகு இருந்தா, ஜென்மத்துல கேது இருக்கும்போது நீங்க திருமணத்தை வந்து பிக்ஸ் பண்ணிட்டு தப்புங்க. இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஜோசியக்காரர்கள் பின்னாடி இதை கனெக்ட் பண்ணி பேசுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ சரியான ஜாதக பொருத்தம் உங்க கட்டத்துல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அதை பார்த்து கரெக்டா பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்ச் 15க்கு மேல சூரியனும் வந்து மாறி உங்களோட 7ஆம் இடத்துலயே வந்து சேர்றாரு. 4 கிரகங்கள் 6ஆம் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் அங்க போய் ஏறுறாரு. அதே மாதிரி 29க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனியும் போய் அந்த இடத்துல போய் ஏறுறாருங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த மார்ச் 29 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட சூரியன் அங்கே சேர்றாரு, சனி சேர்றாரு, சுக்கிரன் இருக்கிறாரு, ராகு இருக்கிறாரு, புதன் 5 கிரகங்கள் அந்த இடத்துல வந்து சேர போறாருங்க. ஸோ அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டைமுங்க இது ஆக்சுவலாக. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காங்க. 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானத்தில் போய் அஷ்டமாதிபதி போய் உட்காரும்போது நிறைய குழப்பங்கள் கொடுப்பாருங்க. தொழில் சம்பந்தப்பட்ட எண்ண ஓட்டங்கள் கண்ணாபுண்ணன் மண்டலோட தேவையில்லாத பிரச்சனைகளை கிரியேட் பண்ணி விடுங்க. அன்வான்ட் திங்கிங் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 3க்கு 8க்கு அதிபதி வந்து போய் அங்கே போய் உட்காந்து அங்கேருந்து அவர் போய் உங்களோட 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வண்டி வீடு சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் வரும். அதே மாதிரி படிக்கிறக்கூடிய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி போயிட்டு 9ஆம் இடத்துல தான் உங்களுக்கு உட்காந்துருக்கிறாரு. அதே மாதிரி சூரியனும் போயிட்டு 15ஆம் தேதிக்கு மேல உங்களோட 7ஆம் இடத்துல போய் சேரும்போது யாரோட போய் சேர போறாரு அப்படின்னா புதனோட போய் சேர போறாங்க. புதாதிபதி யோகங்கிற ஒன்று ஆக்டிவ் ஆயிடுங்க. அதே மாதிரி உங்க 9ஆம் அதிபதி சுக்கிரனும் அந்த இடத்துல சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு 15ஆம் தேதிக்கு மேல உங்களோட படிப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து நல்லா சூப்பராக கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கன்னிராசிக்காரர்களுக்கு, கன்னிராசி குழந்தைகள் யாராவது படிச்சுட்டு இருந்தீங்கன்னா சூப்பராக கன்வெர்ட் ஆகிடும். கொஞ்சம் அந்த புதன் நீச்சமா இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த குழப்பங்கள் நிறைய வந்து அதாவது இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்டை நீங்க பிக் பண்ண போறீங்க, என்ன சிலபஸ் படிக்கணும் நீங்க முடிவெடுக்கிறதுல எக்கச்சக்க குழப்பங்கள் வந்து அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று நீங்க சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணக்கூடிய விஷயம் உங்களுக்கு நல்ல விஷயமா தான் இருக்கும். அந்த குழப்பம் வந்து பாசிட்டிவா தான் அது எல்லாமே கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகள் நீங்க மார்ச் 15க்கு மேல நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு படிப்பு வந்து சூப்பரா வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பா. அதே மாதிரி சுகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்தை நேரம் வந்து அஷ்டமாதிபதி செவ்வாய் பார்க்கறதுனால உடல் சுகத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி வேலை சம்பந்தமா 10ஆம் இடத்துல போய் அவர் போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத அலட்சியங்கள் வரும். அதனால உங்களோட தூக்கம் கறதுக்கான வாய்ப்பு உண்டு. வேலைக்காக விழுந்து நீங்க வேலை பார்க்கக்கூடிய சுச்சுவேஷன் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால உங்களுக்கு சுகம் கறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதே மாதிரி மார்ச் 29ஆம் தேதிக்கு மேல சனி வந்து உங்களோட 7ஆம் இடத்துல ஏறுறதுனால
கூட்டு தொழில் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. எக்கச்சக்க தேவையில்லாத வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், அசிங்கங்கள், அவமானங்கள்லாம் படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் அந்யோன்யமாக வாழ்ந்துட்டு கணவன் மனைவிக்குள்ள எக்கச்சக்க பிரச்சனைகள் வரும். காதலன் காதலிக்குள்ள எக்கச்சக்க பிரச்சனைகள் வரும். அதனால இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் உங்கள் ஜாதகத்தை கரெக்டாக பார்த்து என்னென்ன மாதிரியான கோயிலுக்கு போனால் அவங்களுக்கு பரிகாரம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தெல்லாம் ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியும், ஹேண்டில் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பரிகாரங்கள் பண்ணிங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடிய அந்த உரசல்கள் பிரச்சனைகள் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பார்ட்னர்ஸ் ஏமாத்தாம இருக்கிறதுக்கு கண்டிப்பா 7ல் சனி ஏறும்போது பார்ட்னர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்காக கண்டிப்பா உங்க ஜாதகத்தை பார்த்து பார்ட்னர்ஷிப் பண்றது நல்லதா, இல்ல பார்ட்னர்ஷிப் எப்படி ஹேண்டில் பண்றது, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படிலாம் இந்த இடத்துக்கு போனா எந்தெந்த மாதிரியான கோயிலுக்கு போனா உங்க பிரச்சனை இல்லாமல் நீங்க சால்வ் பண்ணிக்கலாம்ங்கிற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க பரிகாரங்களை பண்ணிட்டு மூவ் பண்ண ஆரம்பிச்சீங்க வரக்கூடிய அந்த 2.5 வருஷம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம். என்னோட கீழே இருக்கிற நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணி என்னென்ன மாதிரியான தசாபுக்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, எந்த கோயிலுக்கு போனா கரெக்டா இருக்குங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன பரிகாரம் பண்ணுங்க. இட் வில் பி கம்ஃபர்ட் ஃபார் யூங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்கச்சக்கமான புது புது விஷயங்கள். ஏன்னா மெயினா பாத்தீங்கன்னா அஷ்டம சனி நடக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி கண்டக சனி நடக்கிறவங்களுக்கு, 7 சனி நடக்கிறவங்களுக்காக மெயினான கண்டென்ட் நான் போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு தான் எந்தெந்த கோயிலுக்கு போகணும், என்னென்ன மாதிரி சுச்சுவேஷன்ல எப்படின்னா ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுங்க. ஸோ அதனால அவங்களுக்கு தான் தேவைங்க. இப்போ ரிஷபராசிக்கு மேஜராக ஒன்றும் பெருசாக தேவை. இப்போ டைம் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலா ராசிக்கு மே மாதத்துக்கு அப்புறம் டைம் நல்லா ஆக போகுதுங்க. மிதுன ராசிக்கு நல்லா ஆக போகுது. உங்களுக்கு கடக ராசிக்கு நல்லா ஆகுது. இவங்களுக்கெல்லாம் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறத விட கன்னி ராசி, கும்பராசி, மீனராசி, மேஷராசி இவங்க சம்மந்தப்பட்ட கண்டென்ட் நிறைய போடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் சேனலை ஃபாலோ பண்ணிக்குவேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்தெந்த கோயிலுக்கு போகலாங்கிற பரிகாரமும் நான் உங்களுக்கு கடைசியில் இது எல்லாத்தையுமே சொல்லுவேன். ஃபாலோ பண்ணிக்குவேன். நன்றி.